ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அப்பா அவங்க தோட்டத்துக்கு தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அப்பா அவங்க தோட்டத்தில் இப்போ நான் முருங்கைக்கீரை ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை எதுக்காக ஒடிக்கிறேன்னா, நிறையா ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, முருங்கைக்கீரை காஞ்சது கொடுங்க நமக்கு, சித்த வைத்தியர் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க, அதனால் நான் வீடியோவில் சொல்லலைங்க. இப்போ அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் நான் இப்போ முருங்கைக்கீரை ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன். 6 கிலோ அளவுக்கு கேட்டாங்க, அதனால தான் நிறையா ஒடித்தேன். காயவும் அந்த வெயிட் ரொம்ப இதாகும் இல்லையா, கம்மியாகும் காய அதனால் நிறையா ஒடிச்சிருக்கேன். பாருங்கள், அது ஃபுல்லாக காய வச்சது எதுவுமே உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல. நான் அந்த கீரை ஒடிச்சு கொடுத்துட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். காஞ்சதுக்கப்புறமா எங்கள் தம்பி தான் கொடுத்து வந்துச்சாங்க அவங்களுக்கு. அதெல்லாம் எதுவுமே வீடியோ அவங்க எடுக்க வேணான்ட்டாங்க, அதனால் நாங்கள் எடுக்கலைங்க. உங்களுக்கும் முருங்கைக்கீரை பொடி வேணும்னாலும் வாங்கிடலாம், காஞ்சதாக வேணும்னாலும் கூட கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம், வாங்கிக்கிறலாம். நேரடியாக நம்ம தோட்டத்திலே வாங்கிக்கிறலாம். எங்கள் அப்பா எங்கள் தம்பி இருப்பாங்க. நல்லா எந்த கலப்படமும் இல்லாததுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன். வெங்காய நடவு அன்றைக்கி தான் நட்டோம், அதனால் கொஞ்சம் நேரம் ஒடிச்சிட்டு அப்படியே வெங்காய நடவுக்கு போயிட்டேங்க. நான் மட்டும்தான் ஒடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாருமே வெங்காய நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தங்கச்சி எல்லாருமே, தங்கச்சி தம்பி கொண்டாட்டி இவங்க எல்லாருமே, அவங்க தம்பி சித்தி இவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. பெரியம்மா எல்லாருமே வெங்காய நடவு நட்டுக்கிட்டு. நான் இங்கே முருங்கைக்கீரை நானாக தான் ஒடிச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் என் தம்பி சம்சாரத்தை சரி வீடியோ எடுக்கிறக்காண்டி கூப்பிட்ருந்தேன். தம்பி சம்சாரம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் தங்கச்சி பையனும் வீடியோ எடுத்துக்கிட்டான். ஒடிச்சு அப்படியே கீழே அந்த புல் தரையில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே புல் தரை எல்லாமே இந்த கவாத்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக உழுதுருவாங்க. உழுத வீடியோ நான் போட்டிருந்துருப்பேன், ரொட்டேட் வச்சு உழுதுருக்காங்க. ஏன்னா கவாத்து பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே போயிடும். போனோம்னா அது உரம்தான் நமக்கு. பாருங்கள், அந்த நிழலில் தான் போடணும். ஏன்னா நிழல் காய்ச்சல் போடுறதுக்காண்டி வெயிலில் போட்டோம்னா அந்த கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த கீரையை ஒடிச்சு பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு அடியில் நிழல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். காற்றடிச்சதுக்கு அதுக்கும் வெயிலே தெரியலைங்க, நல்லா இருந்துச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ உழுதுட்டாங்க, எல்லாமே கவாத் பண்ணி எல்லாமே உழுதுட்டாங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம் தான் இருக்குது. இது பாதி கவாத் பண்ணிட்டாங்க, 2-3 சால். பாக்கி இருக்கிறது கவாத் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. இதையும் கவாத் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக உழுது அதுக்கப்புறமா சுற்றி அந்த மரத்தை சுற்றி இருக்கிற களையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா உரம் வீடியோ நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில், அதை போய் பாருங்கள். இப்போ எல்லாமே இந்த மாதிரி பிடிங்கி போட்டுக்க பாருங்க. பிடிங்கி போடவும் என் தம்பி அள்ளிட்டு போய் அந்த ரூமில் போய் போட்டான். நல்லா காய வச்சு எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தது எல்லாமே என் தம்பி தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு நாள் போய் தான் நானும் என் தங்கச்சியும் 2 பேர் அந்த குச்சி இருக்கிறது எல்லாமே பிறக்கிட்டு அந்த இலையாக தனியாக எடுத்தோம். ஒரு வாரம் கழித்து தான் நான் போனேன், ஒரு 4-5 நாள் கழித்து போய் தான் அதை எல்லாமே சுத்தம் பண்ணோம். ரூமில் தான் நல்லா போட்டு நிழல் காய்ச்சலில் தான் காய வச்சோம். அதுக்கப்புறமா நானும் தங்கச்சியும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அவங்க ஆண்டிபேட்டையிலேருந்து அந்த சித்த மருத்துவர் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வேணும்னா வாங்கிக்கிறலாம். பொடியாக வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம், கீரையாக வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கிறலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காய் பவுடருமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிறலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாங்க. காற்றுனாலும் சரியான காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த கவாத் பண்ணலைன்னா பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாத காற்றுக்கெல்லாம் இந்த மரம் ஃபுல்லாக அப்படியேவும் அந்த சாஞ்சிடும் அந்த இது எல்லாமே. அதனால் கவாத் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணி விட்டுருவாங்க. கவாத் பண்ணி எல்லாமே உழுதுருவாங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே இனிமேல் கவாத் பண்ணணும். கவாத் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குதுங்களா, கவாத் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என் தம்பி சம்சாரம் என் தம்பி பையனுக்கு பாப்பாவுக்கெல்லாம் சாப்பாடு விட வந்துட்டாங்க. மதியம் அந்த வெங்காயெல்லாம் நட்டதுக்கப்புறமா அங்கே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. தம்பி தூக்கிட்டு சாப்பாடு விட்டுறதுக்காக வந்துட்டாங்க. பாருங்கள், பாப்பா விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. என் தங்கச்சி பையன்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். நானும் முருங்கைக்கீரை ஒடிச்சுக்கிட்டா தான் இருந்தேங்க. ஒரு 2-3 மணி நேரம், நான் 3 மணி நேரம் ஒடிச்சிருப்பேன் கீரை, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நானுமே வெங்காய நடவு நட போயிட்டேன். வீடியோ ஆசை
எல்லாமே அந்த கீரையெல்லாம் ஒடிச்சு போட்டதுக்கப்புறமா என் தம்பி வந்து அள்ளி கொண்டு போய் ரூமில் போட்டுட்டாங்க. நல்லா இருந்துச்சு, காற்றடிச்சனால வெயிலே தெரியாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மக்கிட்ட கண்ணமாஸ் மசாலாவுமே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. கண்ணமாஸ் மசாலா வந்து வீட்டு முறைப்படி தான் நம்ம அரைக்கிறோம், எந்த கலப்படமும் இல்லாதது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்க முடியாதவங்க வாங்கிக்கிறலாம். நம்ம முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. மாங்காய் வத்தலுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குதுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா குளியல் பொடியுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். குளியல் பொடி நம்ம பாசிப்பயிறு தோட்டத்துலேயே காட்டிலேயே விளைஞ்சதை வச்சு தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க பாருங்கள், பாப்பா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோவுக்கு, காய் சொல்கிறாங்க பாருங்கள். சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே என் தம்பி பையனுக்கு ரொம்ப ஓவராக இது பண்ணுவான் பாருங்கள், சாப்பிடவே மாட்டான். பாப்பாவுமே அதே மாதிரி தான், சாப்பிடாது. 2 பேரையும் மல்லு கட்டி தான் ஊட்டி விடணும். அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு சாப்பிடவே மாட்டாங்க, சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டணும்னாலே பெரிய வேலையாக தான் இருக்குதுங்க. அப்போயெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க, கிண்ணத்தில் போட்டு கொடுத்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், என் தம்பி வந்து இப்போ கீரை எல்லாமே அள்ளி கொண்டு போய் ரூமில் வச்சுட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம சொந்தங்களுக்கு நன்றி, வணக்கம்.